ஸ்பாஞ்சு இந்த இது வைக்காம இருக்காங்கன்னா இதுல என்ன செஞ்சுக்கணும் 2 இன்ச்சு இப்ப அது வைக்கிறா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலா வச்சு அவ்வளவுதான். இப்ப இந்த அளவு 2 இன்ச்சு எல்லாத்துக்குமே போதும். அதுக்கு மாதிரி தேவைப்படும். ஆமா, எல்லா பிளவுஸும் போதும். ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு வேணா கொஞ்சம் இறக்கிடும், லேசா கொஞ்சம் இறக்கிடும். மத்த எல்லாத்துக்குமே இதுதான். இந்த சென்டர் வந்து கரெக்டா என்ன ஆகணும், நம்ம மடிச்சோம்னா கரெக்டா வரும். இந்த இடத்துல 4 இன்ச்சு தள்ளி இது கொண்டு வந்தோம்னா நம்ம போற டாட் வந்து கரெக்டா அப்படி இருக்கணும். இப்படி இருக்கணும். இப்படி இருந்தா தான் நம்ம டாட் பிடிச்ச உடனே அவங்களுக்கு எதுவும் விலகாம கிராஸ் கட்டா உட்காரும். இப்படி வந்து நம்ம போட்டோம்னா திருகாது. ஒரு சில என்ன செய்வாங்க, டாட்டை கொண்டு போய் இங்கே போடுவாங்க. இங்க இவ்வளவுதான் இருக்கும். இங்க டாட் போட்டா இங்க டாட் பிடிச்சா அந்த கிராஸ் எப்படி இருக்கும், இப்படி டாட் போட்டா அந்த கிராஸ் எப்படி இருக்கும், ஒதுங்கி போயிடும். அதே மாதிரி இங்கே போடுவாங்க. நமக்கு எப்பயுமே என்ன செய்யணும், நம்ம வெட்டிட்டோம்னா அப்படி இப்படி மடிக்கையில கரெக்டா அந்த சென்டர் பாருங்க. இப்படி வந்தா தான் கிராஸ் கரெக்டா உட்காரும், எந்த பக்கமும் இழுக்காது. அதே மாதிரி நம்ம டாட் பிடிச்ச உடனேயே இப்படி வச்சு பார்த்தாலே நமக்கே தெரிஞ்சிடும் ஜாக்கெட் கரெக்டா இருக்கு. இதே மாதிரி பேக் தைட் வரும். பேக்ல டாட் எப்படி போடுமோ அதே மாதிரி போடும். இப்போ ஷோல்டருடைய சென்டர் வந்து நமக்கு என்ன செய்யணும், கரெக்டா இருக்கும். அப்பனா தான் விலகாது ஜாக்கெட் வந்து ஷோல்டர் இப்படி இறங்காது. நம்ம ஷோல்டர் கரெக்டா வச்சிட்டோம்னா கட் பண்றதுல இந்த ஷோல்டர் கொஞ்சம் ஒரு இதுல முன்னாடி பின்னாடி இருக்கு அப்படின்னா அப்படி நம்ம வெட்டி விட்டோம்னா இங்க கரெக்டா வெட்டி நம்ம இதுல வரல, அது நம்ம வெட்டும்போது சரியா வெட்டணும். ஒருவேளை கூடுதலா வந்துச்சுன்னா கழுத்தை கரெக்டா வச்சுட்டு ஷோல்டர் பக்கம் கழிச்சு விட்டுரும். ஷோல்டர் இது பண்ணிட்டு கழுத்து பக்கம் அழிக்க கூடாது, கழுத்து பெருசாயிடும். அப்ப என்ன செய்யணும், கழுத்தை சரியா வச்சுக்கிட்டு ஷோல்டர் பக்கம் சப்போஸ் ஒரு 4 இன்ச்சு இதுல கூட வருதுன்னா இங்க தட்டி விட்டுரும். அதே மாதிரி முன்னாடி அட்டத்துல என்ன செய்யணும், அதாவது கிராஸ்ல சுருக்கம் வரக்கூடாது அப்படின்னா இப்ப நம்ம நேரம் வெட்டியிருக்கோம்ல, இதை வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சு தட்டிடணும். இப்ப தட்டோம்ல, அதே மாதிரி 4 இன்ச்சு குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம முண்டா இருத்தையில இப்படி இருத்தையில கரெக்டா உட்காந்து இந்த இடத்துல சுருக்கம் வர, இந்த இடத்துல சுருக்கம் வராம சோடு கரெக்டா உட்காரும். இப்ப இங்க பிடிக்கையில 1/2 இன்ச்சு பிடிக்கும். இங்க நம்ம கரெக்டா பிடிச்சி டாட் பிடிச்சி நம்ம கொண்டு வர இந்த முண்டா கரெக்டா உட்காந்து இருந்துச்சா. இப்ப இங்க நம்ம டாட் பிடிச்சி இங்க ஒரு டாட் இங்க 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 கரெக்டா தச்சு இங்க ஒரு டாட் பிடிக்கல, இந்த முண்டை கட்ட இங்க 1/4 இங்க 1/4 பிடிச்சிடணும். அந்த மாதிரி இதுக்கு அளவு இல்லையா, இதுக்கு இந்த சென்டர் இந்த கழுத்தும் இந்த சென்டர் அளவு இருக்கு. டாட்டோட அளவு 4 இன்ச்சு, இங்கிட்டு 4 இன்ச்சு. நம்ம இங்க எப்படி பிடிக்கிறோமோ அதே அளவு இங்க, அதாவது மார்க்லயே சொல்லிடுறேன். இப்ப இங்கிட்டு 4 இன்ச்சு இங்கிட்டு 4 இன்ச்சு இருக்குல்ல, இதை ரொம்ப பிடிக்கூடாது. ஆமா, அது தேவையில்லை. நம்ம தைக்கும் போது நம்ம நடுக்கால் கணக்கு வச்சுக்கணும், வேற இதுக்கு மார்க்ல தேவையில்லை. இந்த இருக்குல்ல, ஆமா அளவு வந்து நம்ம அப்படி இல்ல, அளவு நம்ம தைக்கும் போதே நடுக்கால் அளவுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பனா தையல் நமக்கு வரணும். இதுல 1/2 இன்ச்சு பிடிக்கணும், இங்கிட்டு 4 இன்ச்சு பிடிக்கணுங்கிற அளவு நம்ம தெரியணும். நம்ம எப்படி வெட்டி இருக்கோமோ அதன்படி தைக்கணும். உதாரணத்துக்கு நான் 4 இன்ச்சு வெட்டி இருக்கேன், நீ இப்படி தைக்கும் போது 1/2 இன்ச்சு பிடிச்சுன்னு என்ன ஆகும், கழுத்து பெருசாயிடும், இந்த அட்டத்தோட அளவு குறைஞ்சிடும். ஓகேவா, நான் கணக்கு பண்ணது எவ்வளவு, இந்த அளவு. நீ தைக்கிறது இந்த அளவு வச்சேன்னா இதை நீ தைக்கல ரவுண்டும் உட்காராது. இப்ப நானு நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச்சு தையல் தேவைப்படும் அப்படின்ட்டு நான் 1/2 இன்ச்சு போட்டு வெட்டிட்டு போடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கு தும்பு அளவு இவ்வளவுதான் இருக்கு. கழுத்துல போய் 1/2 இன்ச்சு நம்ம தும்பு விட்டு தைச்சோம்னா அந்த ரவுண்டு உட்காராது. 4 இன்ச்சு தச்சுட்டு முனையில லேசா வெட்டி விடணும், அப்பதான் இந்த ரவுண்டு உட்காரும். நம்ம 1/2 இன்ச்சு தச்சு அப்படியே போய் தைச்சோம்னா உன்னால பட்டியே போட முடியாது, உள்ள துணியை தான் பட்டி போட முடியாது. அதே மாதிரி முண்டாவை 4 இன்ச்சு பிடிக்க கூடாது, 1/2 இன்ச்சு பிடிக்கணும். அப்பனா தான் அந்த ரவுண்ட் ஷேப் உட்காரும், பிடிமானம் இருக்கும். இங்க போய் 4 இன்ச்சு பிடிக்க கூடாது. இங்க கரெக்டா நம்ம அளந்தது எவ்வளவு, 1/2 இன்ச்சு தான். இந்த 1/2 இன்ச்சு அளவு தான் நம்ம என்ன செய்யணும், தைக்கும் போது கொண்டு வரோம். எங்க அளவு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படி வெட்டி இருக்காங்க, இங்க எவ்வளவு தும்பு விட்டுருக்காங்க, இங்க எவ்வளவு தும்பு விட்டுருக்காங்கன்னு தெரியணும். அதே மாதிரி கை இருக்கு, கையில இங்க எவ்வளவு தும்பு விட்டுருக்காங்கன்னு தெரியணும். கை லூஸ் வச்சாலுமே இங்க 2 இன்ச்சு தும்பு வந்துடும். வச்சுட்டு நம்ம அந்த ஜாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கணும். இங்க 7.5 இன்ச்சு நம்ம தச்சு முடிச்ச உடனே 7.5 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். எப்பயுமே அடிக்கை லூசு கவனமா பார்க்கணும். ஏன்னா அடிக்கை லூசு கூட வச்சுட்டா கூட பரவாயில்ல, குறைச்சு வச்சுட்டீங்கன்னா மறுபடியும் உட்காந்து பிரிக்கணும். ஏன்னா அடிக்கை லூசை குறைச்சிடக்கூடாது, இங்க மாட்டவே முடியாது. இங்க இந்த லூசை குறைச்சிட்டா ஜாக்கெட் இது மேல ஏத்தவே முடியாது. அப்ப என்ன செய்யணும், அடிக்கை லூஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்ப இது வந்து 7.5 இன்ச்சு இருக்கு, தச்சு முடிச்ச உடனே நமக்கு இந்த இதுல 7.5 இன்ச்சு இருக்காங்கிறத பார்க்கணும். இப்ப 7.5 எவ்வளவு,
9 இன்ச்சு இருக்கா செக் பண்ணிக்கணும். ஓகேவா? 1.5 இன்ச்சு தும்புங்கிறது கரெக்டா நம்ம என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்தோம். அப்பதான் இங்க இருந்து நம்ம இருக்கு தைக்கையில இந்த அளவு தைக்கையில கரெக்டா வந்துடும். இப்ப நம்ம அளவு குறைச்சிட்டோம்னா இங்கேயே வச்சிடக்கூடாது, இங்கேயே வச்சிடக்கூடாது. கரெக்டா தும்பு எங்க இருக்கோ அங்க வைக்கணும். துணியும் அந்த இடத்துலதான் இருக்கணும். ஓகேவா? தச்சுட்டு எல்லாமே மார்க் பண்ணி தான் தைக்கணும். சில டெய்லர் என்ன செய்வாங்க, தச்சதுக்கு அப்புறம் சரி பண்ணிக்கிறோம், இங்க ஃபுல்லா வெட்டிடுவாங்க, பேருக்கு வெட்டிடுவாங்க. தைக்கும் போது அதுக்கப்புறம் தச்சுக்கிறோம். அது என்னைக்குமே அப்படி தைக்க கூடாது, அது வேஸ்ட். ஏன்னா சில நேரங்கள சரியா வரும், சில நேரத்துல கூட போயிடும். இந்த இப்ப உதாரணத்துக்கு இந்த வெட்டி இருக்கேன், இது நிறைய பேர் என்ன செய்வாங்க, இப்படி கூடுதலா வச்சுக்குவோம். நம்ம பட்டி இருந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வரதை வெட்டி விட்டுக்கிறோமா. நம்ம இந்த சுற்றளவு சரியா வச்சிருக்கோமான்னு பார்க்கணும். இப்ப இந்த சுற்றளவு 8 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். இந்த இருக்குல்ல 3.25 தும்பு போச்சுன்னா இந்த 3.25 போக இந்த 8 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். 8 தும்போடு சேர்த்து 9.5 வருதான்னு பார்க்கணும். அப்படி தைக்கிறத விட்டுக்கிட்டு இதை பெருசா வச்சுட்டு தைக்கும் போது பார்த்துக்கிறோம் சொல்லி தைச்சோம்னா அளவு கிராஸ் பிடிக்கும். கிராஸ் எந்த காரணத்தை கொண்டு என்ன ஆயிடக்கூடாது, கூடிடக்கூடாது. பேக்கும் அதே மாதிரி தான். பேக்ல என்ன லூஸ் இருக்கோ அந்த லூஸ் இப்ப வெட்டிட்டோம். வெட்டிட்டு இதுல மத்த பீஸ் எல்லாம் எங்கெங்க வருங்கிறத முதல்ல மார்க் பண்ணிடும். அப்பனாதான் வெட்டுறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் வச்சு 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 பார்த்து வெட்டி கடைசி என்ன செய்வாங்க, தைக்கும் போது கரெக்ஷன் பண்ணுவாங்க. தச்சு வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு தைக்கும் போது என்ன செய்வாங்க, இதை நம்ம இவ்வளவு கூட வச்சிருக்கோம் அப்படின்னு என்ன செய்வாங்க, இந்த பக்கம் வெட்டுவாங்க, இந்த பக்கம் கூட வச்சிருக்கோம், இந்த பக்கம் வெட்டுவாங்க. எதுலையுமே வரக்கூடாது. ஆமா. இப்போ இவங்க எடுத்து பார்த்தாலே, இப்ப யாரு எடுத்து பார்த்தாலும் இந்த கட்டிங்க பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்க, இது எல்லாமே அக்யூரேட்டா வெட்டிட்டாங்க. சிசரை வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வெட்டிடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுப்படிதான் நம்ம வெட்டி இருக்கோம். இதை போய் மறுபடியும் வெட்டினீங்கன்னா இதோட அளவு குறைஞ்சா எல்லாமே மாறி. உதாரணத்துக்கு இது கூட இருக்குன்னு வெட்டிட்டே வச்சுக்க, இங்க நம்ம பெல்ட் போட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் வித்தியாசம் வந்துடும். என்ன செய்யறது, வெட்டிட்டா என்ன ஆகும், இது மேல ஏறிக்கிறோம், இது இறங்கிக்கிறோம். இப்ப இதை போய் வெட்ட முடியுமா? வெட்டினா ஆம்கோல் கூடிடும். ஆம்கோல் 8.5 இன்ச்சு வர்றது 9 இன்ச்சு வந்துடும். 9 இன்ச்சு வந்து என்ன ஆகும், இங்க லூஸ் ஆகும். அப்ப கையே இருத்த முடியாது. அது ரெண்டாவது. கையை நம்ம கரெக்டா எவ்வளவு வச்சிருக்கோம், 8.5 தான் வெட்டி இருக்கோம். இப்ப இதை பெருசாக்கிட்டோம்னா இந்த அளவு என்ன செய்ய முடியாது, இதுல கூட்ட முடியாது. கை என்ன அளவோ அதை விட 1/2 இன்ச்சு நம்ம கம்மியா வச்சிருக்கோம். இப்ப முண்டா சுற்றளவு 8.5 இருக்குல்ல, நம்ம இங்க வந்து 7.25 வச்சிருக்கோம். தச்சு முடிய அது 7.25 வரும். நீ இழுத்து தைக்கையில 8.5 ஆயிரும். இப்ப இறக்கி வெட்டினோம்னா என்ன ஆகும், இது கேட்டையில இதை ஏன் நம்ம இப்படி இறக்கி வெட்டலன்னு, இறக்கி வெட்டினா இந்த சுற்றளவு கூடிடும். இறக்கி வெட்டினா இந்த ஆம்கோல் இங்கே வந்துடும், இப்போ பிடிக்கும் அவங்களுக்கு. இதை நம்ம இப்படி வெட்ட போய் தான் அந்த 5 இன்ச்சு இறக்க வருது. நீ சொன்ன மாதிரி இப்படி வெட்டினோம்னா இந்த அளவுக்கு இந்த ஆம்பு சுற்றளவு இங்கே வந்துடும். இந்த அளவு இருந்தா என்ன ஆகும், பிடிக்கும். இந்த இடத்துல இந்த சோல்ல இந்த இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இதுதான் அளவு சரி. ஓகேவா? ஆமா, 2.25. இப்படி அளந்தோம்னா 1.5 இன்ச்சு இருக்கும். இங்கிட்ட அளந்தோம்னா 3/4 இன்ச்சு இருக்கும். இதுதான் கழுத்தோடைய மெஷர்மெண்ட் வந்து இதுதான். இந்த அளவு. ஆமா, இந்த அளவு நம்ம குறைச்சோம் அப்படின்னா அது ஆம்பு உட்கார. கழுத்து பிரச்சனை இல்லை. கழுத்து நீ எப்படி வேணா வெட்டலாம். இந்த இடத்துல இப்படி வளைச்சு கூட வெட்டலாம். கழுத்து நீ இந்த டிசைன்ல வேணா வெட்டலாம். கழுத்துக்கு பிரச்சனையே கிடையாது. கழுத்து வந்து நார்மல் ரவுண்டு இதுதான். இதை நீ வந்து இப்ப ஏதாவது இந்த கழுத்து எனக்கு பிராடா வேணும், பிரிவா வேணும் கேக்குறாங்கன்னா ஷோல்டர் இது பண்ணிடக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த கழுத்தை வந்து நான் வந்து அகலமா வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச்சு கூடுதலா வச்சுட்டு இப்ப இங்க வந்து கழுத்து இறக்கமா கேக்குறாங்கன்னா இங்க ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நீ வந்து இந்த ரவுண்டா வெட்டீங்கன்னா இந்த கழுத்து அழகா ரவுண்டா அப்படி போயிடும், இப்படி வந்துடும். ஷோல்டர் கூட்டிடக்கூடாது. ஷோல்டர் கூட்டினோம்னா என்ன ஆகும், ஷோல்டருடைய அந்த அகலம் வந்து கூடிக்கிடுச்சுன்னா ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். கழுத்து வந்து ரொம்ப நிக்காம ஷோல்டர் விட்டு இங்க இறங்கிடும், இன்னும் தெரிகிற அளவுக்கு இறங்கிடும். அப்போ ஷோல்டர் எப்பயுமே என்ன செஞ்சிடக்கூடாது, இங்க கழுத்து எவ்வளவு அகலமா கேட்டாலும் சரி, இதை விட இன்னும் அகலமா கேட்டாலும் சரி, இந்த கதை நடிகைலாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இன்னும் அகலமா கேட்டாலும் ஷோல்டர் கூட்டிடக்கூடாது. ஷோல்டர் கழுத்து இந்த இருக்கு, உதாரணத்துக்கு இவ்வளவு பெரிய கழுத்து தேவைப்படுது ஜாக்கெட்டுக்கு அப்படின்னா ஷோல்டர் கொண்டு போய் இங்கே வைக்க கூடாது. ஷோல்டர் என்ன உங்களுக்கு 5.5 இன்ச்சு ஷோல்டர் 5 இன்ச்சு ஷோல்டர் தான் வைக்கணும். ஷோல்டர் கூட்டிட்டோம் குறைச்சிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், கழுத்து இறங்கிடும். கழுத்தை எப்ப கூட்டணும்னா இந்த அளவு மேல ஏறுது பாரு. காலர் வைக்கிறாங்க, க்ளோஸ் நெக் வைக்கிறாங்க, அப்படி வைக்கும் போதுதான் இதை கூட்டணும். உதாரணத்துக்கு காலர் நெக் வைக்கிறாங்க, காலர் நெக்குக்கு போய் நம்ம கம்மியா வைக்கணும். ஷோல்டர் விரியும், அதாவது அகலமா வைக்கணும். இந்த இடத்துல துணி வேணும். அப்ப என்ன செய்யணும், இதை கூட்டணும்.
இதை என்ன செய்யணும், கரெக்டா அந்த கழுத்து அளவு வைக்கணும். இதை கூட்டிடக்கூடாது, இங்க வந்து வந்துடக்கூடாது. ஷோல்டரையும் கூட்டி வச்சுட்டு கழுத்தை கரெக்டா வைக்கணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். இப்ப நார்மல் பிளவுஸுக்கு இப்ப வச்சிருக்கோம், கழுத்து ரொம்ப அகலமா இந்த மாதிரி டிசைனா வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும், கழுத்துடைய இதை கரெக்டா வச்சுக்கணும், இந்த அளவை கரெக்டா வச்சுக்கணும். இது வந்து எவ்வளவு இருந்துட்டு போகுது அது தேவையில்லை. இதை இந்த இதுக்குள்ளதான் கொண்டு வரணுமே ஒழிய இதை கூட்டிடக்கூடாது. ஓகேவா? டவுட் இருக்கா இல்லையா? இப்ப வந்து பாத்துருப்பீங்க, எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சட்டையுடைய அளவு வந்து இடுப்பு சுற்றளவு 33, மார்பு சுற்றளவு 39. அதாவது இடுப்பு சுற்றளவு 33, பாடி சுற்றளவு 39. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பாய்.